இன்றைக்கி நம்ம கேக் டப்பில் நம்ம எப்படி வந்து ஒரு 2 tier ஜங்கிள் கேக் வந்து லைக் டிசைன் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேக் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 kg கேக் ஒரு 2 tierல வந்து கேட்டிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து நம்ம 2 tier வந்து 2 kgல பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 kg இருந்தால் தான் அந்த டால் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தீமை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இந்த கிளையண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோவா யாரும் கூப்பிடல. ஸோ 3 kg வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து 2 kgலே பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேக் வந்து ஒரு 2 kgல பண்ணது. பட் ஆனால் இது 2 kgன்னு சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே கொஞ்சம் இருக்கும். ஸோ கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதோடு இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் ஃப்ளேவர் கேக் இது. ஸோ வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் விப்டு க்ரீம் கேக் தான். நம்ம வந்து ஃபாண்டன்ட் வந்து எப்போவுமே ட்ரை பண்ண மாட்டோம், ஏன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து விப்பிங் க்ரீம்லேயே எப்படி வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்குறோன்றது தான் வந்து இங்கே வந்து அஸ் எ ஹோம் பேக்கரான எங்களுக்குலாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் தான் அந்த கேக் வந்து லைக் பார்க்குறதுக்கு வந்து ஸோ ரொம்ப வந்து எலகண்ட்டாக ஸோ வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்னஸ் தான். ஸோ அந்த ஃபினிஷை வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீம்லேயே கொடுக்கறதால என்ன ஆகும்னா கேக் வந்து நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாகவே வந்து ப்ரெசன்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கிள் தீமில் வந்து ஒரு லயனை வந்து மெயின் வந்து ஒரு 3D லயன் வந்து மேலே வந்து வச்சுட்டு, ஸோ சைட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 2D டாப்பர்ஸ் லைக் மங்கி, அதுக்கப்புறம் வந்து டாக்ஸு, குட்டி குட்டியாக வைல்டு அனிமலும் பெட் அனிமலும் எல்லாம் சேர்த்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் பிடிக்குன்றதால ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஜங்கிள்ன்ற மாதிரி என்னென்ன அனிமல்லாம் வந்து நம்ம வந்து கார்ட்டூனிஸ்டிக்காக வந்து கேக்கில் வந்து கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் வந்து ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸ். ஸோ ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லைக் அந்த வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கேக்கில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் யூஸ்வலாக. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட 2 tier கேக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து லைக் 2 tier கேக் இல்லை, எல்லா கேக்குமே நாங்கள் வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து அனுப்பும் போது வந்து என்னென்னா எங்களால் வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபாண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம இப்போ டெலிவரி வந்து ஒரு 5 o'clock கொடுக்குறோன்னா ஸோ ஒரு 3 o'clock போல் வந்து நாங்கள் வந்து ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸை வந்து லைக் வந்து செட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்டன்ட்டும் விப்பிங் க்ரீமும் வந்து நம்பர் 1 எனிமீஸ். ஏன்னா கண்டென்சேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபாண்டன்ட் வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரை பண்ணலைன்னா அது வந்து அது என்ன ஆகும்னா ஸ்டிக் ஆகாது. ஸோ மேலேருந்து அப்படியே வந்து ட்ராக் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸ்லாம் எதுவுமே நிற்காது. ஸோ ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸை நல்லா ட்ரை பண்ணால் தான் வந்து விப்பிங் க்ரீம் மேலே வந்து நம்ம வந்து அதை ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணி கிளைண்ட் ப்ளேஸில் கொடுத்துட்டு அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே கன் மாதிரி நிற்கணும், அது எதுவுமே ஆக்சன்ஸ் எல்லாம் கீழே விழாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து லைக் ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணும்போது ஸோ எங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபாண்டன்ட் ஆக்சன்ஸ்லாம் எதில் வந்து ஒட்டுவோன்னா பார்த்திங்கன்னா வந்து லைக் வந்து மெல்டட் ஒயிட் சாக்லேட் தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து கேக் வந்து நல்லா சூப்பர் சில்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மெல்டட் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணுறப்போ ஸோ அது நல்லா வந்து அந்த சில்டு கேக் மேலே வந்து நல்லா வந்து இறுக்கமாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து கெனாச் யூஸ் பண்ணக்கூடாது, லைக் மெல்டட் ஒயிட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணி ஸோ கேக் மேலே வந்து நம்ம வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஒயிட் சாக்லேட்ன்றதால எந்த ஒரு டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த பிளாக் வந்து நம்மளுக்கு அந்த டார்க் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து விசிபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ இப்படி தான் இது வந்து ஒரு ட்ரிக்கு, நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், லைக் எப்படி வந்து ஷார்ப் எட்ஜ் டெக்னிக் நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஒரு கேக் எப்படி பேக் பண்ணுறது, அது எப்படி வந்து ஃபில்லிங், ஃப்ராஸ்டிங், க்ரம் கோட்டிங் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணிவிட்டு ஒரு கேக்கை எப்படி நீட்டாக வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுன்ற வரைக்கும் நான் வந்து என்னோடய 2 day ஒர்க் ஷாப்பில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து லைக் இட்ஸ் ஒன்-on-one கிளாஸ், ஒன்-on-one செஷன் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட் ஹேண்ட்ஸ் ஆன், நீங்கள் தான் பண்ணுவீங்க. நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கைட் மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து என்னோடய ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ணால் தான் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய யூடியூப், இன்டர்நெட் ரெஃபரன்ஸே போதும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ
அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து என்னென்னா, ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸு வந்து வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள்.